இன்னைக்கு நம்ம திருச்சியில மாநாடு நடக்குதுங்க. திருச்சியில காவேரி போகுது. காவேரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி. தமிழ்நாட்டில் 7.25 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அதில் 4 கோடி மக்கள் காவேரி தண்ணியை பயன்படுத்துகிறார்கள். நான் சென்னையில் இருக்கிறேன், நானும் காவேரி தண்ணி தான் குடிக்கிறேன். காரணம் வீராணம் மூலமாக சென்னைக்கு காவேரி தண்ணி வருகிறது. காவேரி தாய், நம்முடைய தாய் காவேரி, தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி காவேரி. ஆனால் இந்த காவிரியை நம்முடைய நிலையை பாருங்கள், சின்னாபின்னமாக்கி விட்டார்கள், செலுத்து விட்டார்கள், கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம் தாயை காப்பாற்றுகிறோம். இது நம்முடைய கட்டளை, கட்டாயம், காலத்தின் கட்டளை. ஏனால் நாம் வருகின்ற தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு ஆறு வேற கிடைக்காது. இதை காப்பாற்ற வேண்டும். அதாவது காவேரி பார்த்தீங்கன்னா முக்கோம்பு இங்கிருந்து 17 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. முக்கோம்புல 2ஆ பிரிக்குது, கொள்ளிடம் காவேரி பிரிக்குது. பிறகு கல்லணையில சேர்ந்து அங்கே 5ஆக பிரிக்கிறது. பிறகு கொள்ளிடம் போன்ற கொள்ளும் இடம், எவ்வளவு தண்ணி வந்தா கொள்ளும் இடம் கொள்ளிடம். கொள்ளிடம் 110 கிலோமீட்டர், முக்கோம்பில இருந்து கடல் போறது வரைக்கும் 110 கிலோமீட்டர். இந்த 110 கிலோமீட்டர்ல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்ல எங்களுக்கு தடுப்பண வேண்டும் என்று எத்தனையோ போராட்டம் செய்தோம். ஆனா கொடுத்தாங்க தடுப்பணை. 10 தடுப்பணைகளை கேட்டோம், கிடைச்சது என்ன? 20 மணல் குவாரி. இவங்களுக்கு என்னன்னா, தடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாது. கொள்ளகாரங்க தடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாதான். இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் கர்நாடகா கிட்ட. இன்னைக்கு கர்நாடகா அணையில 72 TMC தண்ணி இருக்கு. கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, KRS, கிருஷ்ணராஜா 4 அணைகளை 72 TMC இருக்கு. நம்ம காவிரி அணையை நமக்கு 1 TMC கொடுன்னு சொல்லி இருக்கிறாங்க, 1 TMC. ஆனால் அதையும் நான் கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகாவில் உள்ள துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு. என்னால முடியாதுன்னு. என்ன ஆணவம் இது? உங்க கூட்டணி தானே அங்க இருக்கிறாங்க, போய் கேட்க வேண்டியதானே. குருவை முடிஞ்சு போச்சு, அடுத்து சம்பாவகா தண்ணி வேணும்ல. ஆனா அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நீங்க பார்த்திருப்பீங்க, வந்து காசை கொடுத்து பொருளை கொடுத்து, அதாவது ஆடு மாடியில் தான் நம்ம பட்டியல் அடைச்சு வச்சிருப்போம். ஆனா விக்கிரவாண்டியில பெண்களை மனுஷனை பட்டியலில் அடைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா என்ன கலாச்சாரம்? எங்க போயிட்டு இருக்கிறோம் நம்ம? நாங்க கூட்டத்துக்கு போனா 5 மணிக்கு கூட்டம் போனா 4 மணிக்கெல்லாம் 500, 1000 கொடுத்து பெண்களுக்கு வேற வழியில கூட்டிட்டு போய் அங்க போய் அடைச்சு வச்சிருப்பாங்களாம், எங்க கூட்டத்துக்கு வரக்கூடாது. இதுதான் திராவிட மாடல். அதெல்லாம் கன்றாவி மாடல் அதெல்லாம். ஆனா நம்ம சகித்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுமக்கள், தமிழக மக்கள் எவ்வளவு காலமா சகித்துக் கொண்டிருக்கு. ஒரு மாற்றம் வர வேண்டும். இவர்களுக்கு நிர்வாகத்திற்கு இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சமூக நீதிக்கும் இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நீர் மேலாண்மைக்கு இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. கல்விக்கு இவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? காமராசர் சொல்லி 28,000 பள்ளிக்கூடங்கள், அது மதிய உணவு. அதன் பிறகுதான் எம்ஜிஆர் சத்து உணவா மாற்றினார்கள். இன்னும் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் திமுக அரசு தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு பாராட்டு விழா வச்சிருக்கிறாங்களாம். எனக்கு புரியல. தனியார் பள்ளிக்கூடங்கள் 100 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்ற தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அவருடைய முதலாளிகள், தாளாளர்கள், நிறுவனர்கள், அப்புறம் முதல்வர்கள், பிரின்சிபல் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஒரு பாராட்டு விழா கொடுக்கிறாங்களாம். என்னையா மோசடி இது? தனியார் பள்ளிக்கூடங்கள், அதாவது அரசு மக்களுக்கு இலவசமான கல்வி கொடுக்கணும், அது அரசினுடைய அடிமட்ட கொள்கை. அது the basic policy of the government, free and quality education கொடுக்கணும். ஆனால் காமராசர் அவர்கள் அரசு பள்ளிக்கூடம் திறந்தார். இவங்க என்னைக்கு வந்தாங்களோ 67 பாத்தீங்கன்னா வெறும் 19 தனியார் பள்ளிக்கூடம் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3ல் 2 பங்கு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள், 3ல் 1 பங்கு தான் அரசு பள்ளிக்கூடங்கள். இது அரசினுடைய தோல்வியை காட்டுகிறது. தனியார் பள்ளிக்கூடம் இருப்பது அரசினுடைய தோல்வி. அது நான் பார்க்கின்றேன். அரசினுடைய கடமை இலவச கல்வி, இலவச மருத்துவம் கொடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டாங்க. சாராயத்தை வித்து டாஸ்மார்க், இது ஒரு அரசாயா? அதெல்லாம்